ஏதாவது ஒரு பெரிய கவலையை நினச்சி நம்ம புலம்பிட்டு இருக்கும்போது நம்ம கூட இருக்கிறவங்களில் யாராவது ஒருத்தர் எல்லாம் நன்மைக்குன்னு நினச்சிக்கோ, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சொல்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும், அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தானே அந்த கஷ்டம் தெரியும் அப்படின்னு நாம் நினைக்கலாம். பல நேரங்களில் நம்மளோட சோர்வுக்கும் மனக்குழப்பத்துக்கும் அதனால் ஏற்படுற விளைவுகளுக்கும் தோல்விகளுக்கும் காரணமாக இருக்கிறது நம்மளோட நெகட்டிவ் எண்ணங்கள். பாசிட்டிவ் அணுகுமுறைக்கு தான் பலம் அதிகம். நல்லதே நினை நல்லதே நடக்குங்கிறது வெறும் வாக்கியம் கிடையாது, நாம் ஒவ்வொருத்தரும் கடைப்பிடிக்க வேண்டிய வேதம். நமக்கு நடக்கிறதெல்லாம் மோசமானதாகவே இருக்கட்டும், அதை பாசிட்டிவான கோணத்தில் பார்த்தா எல்லாம் நன்மைக்கேன்னு எடுத்துக்கிட்டா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த நிறைவை அனுபவிச்சா மட்டும்தான் உணர முடியும். அதை எடுத்து சொல்கிற மாதிரி கதையை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு பவிஸ் லைஃப் சேஞ்சிங் ஸ்டோரிஸ். வாழ்க வளமுடன். அன்னைக்கு தான் ஏப்ரல் மாதம் தொடங்கி இருந்துச்சு. இரவு நேரத்தில் மணி 10 தாண்டி இருந்துச்சு. அவர் ஒரு எழுத்தாளர். கடந்த வருடம் ஏப்ரல் தொடங்கி மார்ச் மாதம் வரைக்கும் அவருக்கு என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத நினச்சி பார்த்துக்கிட்டு இருந்தார். நினைக்க அவருக்கு சோகம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. மேசை முன்னாடி உட்காந்துக்கிட்டு ஒரு பேப்பரையும் பேனாவையும் எடுத்துக்கிட்டாரு. அதையெல்லாம் பட்டியல் போட ஆரம்பித்தார். எனக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்தது, அதில் என் பித்த பையை அகற்றிட்டாங்க. சுமார் 30 ஆண்டுகளாக வேலை பார்த்த பப்ளிஷிங் நிறுவனத்திலேருந்து நான் வெளியேறிட்டேன். அதே வருஷத்தில் அதே நேரத்தில் தான் பிரியமான என் அப்பா இறந்து போன துயரமும் நடந்தது. என் மகனுக்கு ஒரு விபத்து நடந்ததும் போன வருஷம்தான். அதனாலேயே அவனோட மருத்துவ படிப்புக்கான தேர்விலையும் அவன் தோற்று போனான். கால்களில் அடிபட்டதால் என் மகன் கால்களை அசைக்க முடியாமல் பல வாரங்களுக்கு படுத்த படுக்கையாக கிடந்தான். விபத்தில் மகனுக்கு அடிபட்டதோட என்னோட காரும் மிக மோசமாக சேதமாயிடுச்சு. இதையெல்லாம் எழுதிட்டு கடைசியாக அவர் இப்படி எழுதுறாரு: கடவுளே, இது எனக்கு மிக மோசமான வருஷம். அப்போது அந்த எழுத்தாளரோட மனைவி அந்த அரைவாசலில் வந்து நின்று எட்டி பார்த்தாங்க. கணவர் சோகம் கவிழ்ந்த முகத்தோட ஏதோ யோசனையில் இருக்கிறத கவனிச்சாங்க. அவர் மேசைக்கு முன்னாடி அமர்ந்து ஏதோ எழுதுறதும் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவங்க சத்தம் இல்லாமல் அங்கேருந்து நகர்ந்து போயிட்டாங்க. அன்னைக்கு இரவு கணவர் தூங்கினதுக்கப்புறம் அந்த அறைக்குள்ளே போய் கணவர் எழுதின குறிப்பு மேசை மேலே இருந்ததை எடுத்துட்டு அதை படித்து பார்த்தாங்க. ஒரு கணம் யோசித்து இன்னொரு பேப்பரை எடுத்து சில குறிப்புகளை எழுதினாங்க. தான் கணவர் எழுதியிருந்ததை எடுத்துட்டு அந்த இடத்துல தான் எழுதின பேப்பரை வச்சுட்டு அங்கேருந்து வெளியே போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் எழுந்த எழுத்தாளர் அந்த அறைக்குள்ளே நுழைஞ்சார். மேசையில் தான் குறிப்புக்கு பதிலாக வேறொன்று இருக்கிறத பார்த்தாரு. எடுத்து படித்து பார்த்தாரு. அதில் இப்படி எழுதியிருந்துச்சு: பல வருஷங்களாக எனக்கு பயங்கர வலியை தந்துக்கிட்டு இருந்த பித்த பையை அகற்றி அதற்கு விடை கொடுத்துட்டேன். என்னோட 60வது வயதில் நல்ல ஆரோக்கியத்தோடு என் பணியிலிருந்து ஓய்வு பெற்றுட்டேன். இனிமே என் நேரத்தை அமைதியான முறையில் கழிப்பேன். இனி எந்த தொந்தரவும் இல்லாமல் நான் நினச்சதை எழுத எனக்கு இப்போ அதிக நேரம் கிடச்சிருக்கு. என் தந்தை தன்னுடைய 95வது வயதில் இறுதி வரை யாரையும் சார்ந்து வாழாத அற்புதமான அந்த மனிதர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இயற்கை எய்தினார். கடந்த வருடம்தான் என் மகனுக்கு கடவுள் புதிதாக ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்காரு. என் கார் சேதமடைஞ்சு போனது, அது பரவாயில்ல. என் மகனுக்கு பெரிதாக எதுவும் ஆகாமல் காலில் அடியோடு தப்பிச்சானே, அதுவே போதும். இந்த குறிப்புகளுக்கு கீழே இப்படி எழுதியிருந்துச்சு: ஆக கடவுளோட அளப்பரிய கருணை என் மேலே விழுந்த இந்த வருடம் நல்ல விதமாக கடந்து போனது. நன்றி கடவுளே. இதை படித்த கணவருக்கு மனசில் உள்ள கவலைகள்லாம் போய் ஒரு அமைதியும் நிம்மதியும் கிடச்சிது. இதை தான் கிருஷ்ண பரமாத்மா கீதையில் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும்னு சொல்லியிருப்பார். இது ஒரு நேர்மறை சிந்தனை. வாழ்க்கையோட போக்கை ஏற்றுக்கிறதுக்கான முக்கியத்துவத்தை இது சொல்லுது. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்படின்னா கடந்த காலத்தை ஏற்றுக்கொள்ளணும். நடந்ததை மாற்ற முடியாது, அதை ஏற்றுக்கிட்டு முன்னோக்கி செல்றது தான் நல்லது. நிகழ்காலத்தோட முக்கியத்துவம், நிகழ்காலத்தில் நாம் என்ன செய்கிறோமோ அதுவே முக்கியம். அதை சிறப்பாக செய்ய முயற்சி பண்ணணும். எதிர்காலத்து மேலே நம்பிக்கை வைக்கணும். எதிர்காலத்தில் என்ன நடக்குங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது, ஆனால் எல்லாமே நல்லாவே நடக்கும்னு நம்புறது நல்லது. இந்த பழமொழி வாழ்க்கையோட சோகமான நிகழ்வுகளை கூட நேர்மறையான கண்ணோட்டத்தோடு பார்க்க முடியுங்கிறத உணர்த்துது. இதன் மூலமாக வாழ்க்கையோட ஏற்ற இறக்கங்களை ஏற்றுக்கிட்டு அமைதியாக வாழலாங்கிறத இந்த கதை மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். இதை தான் எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க.
நம்மளோட எண்ணங்கள் நேர்மறை எண்ணங்கள் எதிர்மறை எண்ணங்கள்னு 2 வகை இருக்குது. வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கேன்னு நினைக்கிறது நேர்மறை எண்ணம். எந்த நல்லதுலையும் ஒரு கெட்டதை கண்டுபிடிக்கிறது எதிர்மறை எண்ணம். இப்போது ஒரு டம்ளரில் பாதி அளவு நீர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. பாதி டம்ளர் நிரம்பி இருக்குன்னு நினைக்கிறது நேர்மறை எண்ணம். பாதி டம்ளர் காலியாக இருக்குன்னு நினைக்கிறது எதிர்மறை எண்ணம். வாழ்க்கையில் நல்லது கெட்டது வலி துன்பம் இன்பம் எல்லாம் கலந்து தான் இருக்கும். எல்லாமே நம்ம வாழ்க்கையில் வரும். நாம் அதை எப்படி எதிர்கொள்கிறோம்? எதிர்பார்க்காம ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா அது ஒரு முறை தான், அது நடந்துருச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் விபத்து நடந்துருமோ, இது இப்படி ஆகிடுமோ, அது அப்படி ஆகிடுமோன்னு நம்ம தினம் அதை நினச்சிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்க, அதை எதிர்பார்த்து நாமே அதை கவர்ந்து இழுக்கிற மாதிரி ஆகிடும். பொதுவாக நாம் அக்கறைன்னும் பாதுகாப்புன்னும் முன்னெச்சரிக்கணும்னு நினச்சிக்கிட்டு மனசில் நினைக்கிற எண்ணங்களை கவனித்து பாருங்கள், எல்லாமே எதிர்மறை எண்ணங்களாக தான் இருக்கும். டம்ளரை மேஜ ஓரத்தில் வைக்கிறப்போ கொட்டிடுமோன்னு நினைப்போம். கண்ணாடி பாத்திரத்தை எடுக்கிறப்ப ஒரு பதட்டம் வரும். குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கும்போது கத்துனாலே அடிபட்டுடுவாங்களோங்கிற பதப்பதப்பு. காரை ரிவர்ஸ் எடுக்கும்போது எது மேலேயாவது மோதிரக்கூடாதுங்கிற ஜாக்கிரதை உணர்வு. மேனேஜரோட அறைக்குள்ளே நுழையும் போதே அவர் ஏதாவது திட்டிடுவாரோன்னு நினைக்கிறது. இப்படி பல. எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறீங்க, ஆனால் கெட்டவங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க, நல்லவங்க தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பலர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. கெட்டவங்கன்னு சொல்கிறீங்களே, அவங்களோட எண்ணம் எப்படி இருக்கும்னு எப்பயாவது யோசித்து பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு எப்போவுமே நல்லது தானே நடக்குது அப்படின்னு பல பேர் கேட்குறாங்கல்ல. அது ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? கெட்டவங்க எப்போவுமே எல்லா நன்மையும் எனக்கே கிடைக்கணும்னு நேர்மறையாக நினைக்கிறாங்க. அதை அடைய தகுதி இருக்குதாங்கிறத பற்றியெல்லாம் அவங்க கவலைப்படுறதே இல்லை. இந்த உலகத்தில் பிறந்ததே இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் அடையிறதுக்கு தான். அந்த தகுதி எனக்கு இருக்குது, அதுதான் உண்மைன்னு நம்புகிறாங்க. அதே நல்லவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என் பக்கத்து வீட்டில் ஒரு பெண் இருக்காங்க. அவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப சாது. மார்க்கெட்டுக்கு போய் காய் வாங்கிட்டு வருவாங்க. பாதிக்கு முக்கால் சொத்த காய்கறியாக இருக்கும். என்ன இப்படி வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால், சரி வீடு, காய்கறிக்காரமாகவும் பிழைக்கணும்லன்னு சொல்லுவாங்க. ஆனால் இயல்பாக மற்றவங்க என்ன பண்ணுவாங்க? நான் நல்ல காசு தானே கொடுத்துருக்கேன், எனக்கு ஏன் சொத்தக்காய் வரணும் அப்படின்னு கோபப்படுவாங்க இல்லையா? மேடையில் ஒரு 4-5 சேர் போட்டு வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்று மட்டும் ரொம்ப அப்படியே அலங்காரத்தோடு இருக்குது. அதில் உட்காரத்துக்கு நமக்கு ஒரு தயக்கம் வரும். நம்மளை நாமே குறைச்சி மதிப்பிட்டுக்குவோம். முதல் வரிசை காலியாக இருந்தால் கூட 2வது வரிசையில் போய் உட்காருவோம். முதல் வரிசையில் தான் அமர ஆசைப்படுவோம், ஆனால் செய்ய மாட்டோம். நம்மளோட எண்ணங்களை ஆழ்ந்து கவனித்து பாருங்கள். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லுவோம், ஆனால் எனக்கு இது போதும்னு நினைப்போம். இந்த 2க்கும் இடையில தான் இவ்வளவு முரண்பாடும் இருக்குது. நாம் விரும்புகிறதுக்கும் ஆசைப்படுறதுக்கும் நேர்மாறாக நாமளே நடந்துக்குவோம். இந்த கதையை கேளுங்க. 2 குட்டி பையங்க வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. மீன் வாசனை மூக்க தொலைக்குது. அம்மா 2 துண்டுகளை ஒரு தட்டில் வச்சுருக்கதை 2 பேருமே பார்க்குறாங்க. ஒரு பையன் வேகமாக ஓடி போய் இருக்கிறதுலையே பெரிய மீனை எடுத்துக்கிறான். அடுத்தவன் போகிறான். நானாக இருந்தால் சின்ன மீனை தான் எடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பையன், இப்போ மட்டும் என்ன, உனக்கு சின்ன மீன் தான் இருக்குதே, அப்புறம் என்னன்னு கேட்குறான். இப்படி தான் நமக்கானதை நாம் தான் ஓடி போய் எடுத்துக்கணும். மற்றவங்க நமக்கானதை தரணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நமக்காக மற்றவங்க எல்லாரும் நல்லதை நினைக்கணும், நல்லதை செய்யணும்னு. முதல்ல நமக்கான நல்லதை நாம் நினைக்கிறோமாங்கிறது தான் இங்கே கேள்வி. இப்போலேருந்து நமக்கான நல்லதை நாம் நினைக்க பழகுவோம். நமக்கு என்ன வேணும், எப்படி வேணும், எல்லாத்தையும் நாமே சிந்திக்க பழகணும். 2 குழந்தைங்க மரத்தில் ஏறி விளையாடிட்டு இருந்தாங்க. அது அவங்களோட விருப்பமான பொழுதுபோக்கு. திடீர்னு சூறாவளி காற்று வீசிச்சு. இலையெல்லாம் அப்படியே சலசலக்கவும் மரம் இங்கேயும் அங்கேயும் அசைஞ்சிச்சு. முதல் குழந்தையோட பெற்றோர் என்ன பண்ணாங்க? அழுத்தமாக பிடிச்சிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த குழந்தை நல்லா இறுக்கி பிடிச்சிக்கிச்சு. அதனால் அந்த குழந்தை கீழே விழலை. அதே அந்த 2வது குழந்தையோட பெற்றோர் என்ன பண்ணுறாங்க? இதை பார்த்துட்டு விழுந்துடாத அப்படின்னு சத்தமாக கத்துன உடனே குழந்தை கீழே விழுந்துருச்சு. இது ஏன் நடக்குது அப்படின்னா, எதிர்மறையான விஷயங்களை செயல்படுத்துறதுக்கு மனசு கொஞ்சம் நேரம் எடுக்குது. உண்மையில் அந்த மாதிரியான விஷயத்த மனசால் பார்க்க முடியாது. விழாதேங்கிற கட்டளையை செயல்படுத்த மனசு முதல்ல விழறத போல விஷயத்தை யூகிச்சு அதுக்கப்புறம் அதை செய்யக்கூடாதுங்கிற கட்டளையை கொடுக்கணும். இருக்க அந்த கொஞ்ச நேரத்தில் மூளை இவ்வளவு விஷயங்களை செயல்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். அதுக்கு பதிலாக அழுத்தமாக பிடிச்சிக்கங்கிற நேர்மறையான கட்டளையை செயல்படுத்துறது கொஞ்சம் ஈஸி. இதிலிருந்து கற்றுக்க வேண்டிய விஷயம், எதிர்மறையான விஷயங்களை பயன்படுத்தினா தீமையான விளைவு உண்டாகும்.
பல சமயங்களில் ரெண்டாவது பெற்றோர் போல தான் நாம் வாழ்க்கையில் குழந்தைகளை வளர்க்கும் போது கவனக்குறைவால் தவறான சொற்களை பயன்படுத்துகிறோம். இப்படி செய்கிறதுனால குழந்தைகளோட சுய நம்பிக்கை, சுய மதிப்பு குறைஞ்சிடும். அதே மாதிரி முடியாது, செய்யாதே இந்த மாதிரியான வார்த்தைகளெல்லாம் நம்ம பயன்படுத்தவே கூடாது. என்னால் செய்ய முடியாதுன்னு நம்ம நம்பினா அதை கட்டாயமாக செய்ய முடியாத அளவுக்கு திறமையற்றவனாக மாறிடுவோம். உன்னை செய்ய முடியும்னு நம்ம நம்பினா எனக்கு திறமை இல்லைன்னாலும் நான் திறமையானவனாக மாறுறேங்கிற நம்பிக்கையால் நம்ம திறமையும் மாறும். அதிகமாக டிவி பார்க்காதன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு இன்னும் அதிகமாக பார்க்க தோணும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்? அதிகமாக டிவி பார்த்தா நம்மளை முட்டாளாக்கிடும். அதுக்கு பதிலாக நம்ம புத்தகம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் அவங்க கூட உட்காந்து சேர்ந்து படிக்கலாம். மனோதத்துவ நிபுணர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு எதிர்மறையான வாக்கை மாற்றி அமைக்கிறதுக்கு 10 தன்னம்பிக்கையான வாக்குகளை வலியுறுத்தணும்னு சொல்கிறாங்க. குழந்தையாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் குறை சொல்கிறதுக்கு பதிலாக ஊக்கமளிக்கிறதும் கண்டிக்கிறதுக்கு பதிலாக பாராட்டுறதும் தான் சிறந்தது. வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னா நேர்மறையான மனநிலையை வளர்த்துக்கணும். பேசுகிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து பேசணும். வார்த்தைகள் ஒருத்தரோட வெற்றிக்கும் வழிவகுக்கும், தோல்விக்கும் வழிவகுக்கும். ஒரு சிறப்பான வார்த்தை ஒரு நாளையே மாற்றிடும். கவனத்தோடையும் விழிப்புணர்வோடையும் பேசுகிறவங்களுக்கு சிறப்பான ஆக்கப்பூர்வமான நினைவுகள் இருக்கும். ஏன்னா மூளை நரம்பியல் இணைப்பு மூலம் உருவாக்கப்பட்டது. உடற்பயிற்சி செய்யும்போது தசைகள் எப்படி வலுப்பெறுதோ அதே மாதிரி வாழ்க்கையில் நேர்மறையான தன்னம்பிக்கையான வார்த்தைகளை உபயோகிக்கும் பொழுது சிறப்பான விளைவுகள் கிடைக்கும். இப்படி தான் பழக்கங்களும் உருவாகுது. நாம் தொடர்ந்து நல்ல பழக்கங்களை செயல்படுத்தினா வெற்றி நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். பொதுவாக வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் எதுவாக இருந்தாலும் அது இறுதியில் நல்லதையே கொண்டு வருங்கிற நம்பிக்கையோட நேர்மறையான மனப்பான்மையோடு நம்ம போகும்போது அந்த நேரத்தில் அது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் கொஞ்ச காலம் கழித்து அதை சிந்திச்சு பார்க்கும்போது அதில் நன்மை இருக்கிறது நமக்கு தெளிவாக புரியும். அதனால் வாழ்க்கையில் நடக்கிற எல்லா செயல்களையும் நன்மைக்கேன்னு நினச்சி நேர்மறையோடு அணுகி வாழ்க்கையை வளமாக்கிக்குவோம். நல்லதே நினை நல்லதே நடக்கும்னு சொல்லுவாங்க. எண்ணம் போல் வாழ்வு. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்த இடத்துக்கு வரணும்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நேர்மறை எண்ணங்கள். எந்த சுயநலமும் இல்லாமல் மற்றவங்களுக்கு நீங்கள் நல்லது நினைக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்க இந்த கதைகளை கேளுங்க. ஒரு பையன் சின்ன வயசாக இருக்கும்போது ரொம்ப சுயநலக்காரனாக இருந்தான். நல்ல பொருள் எதுவாக இருந்தாலும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது, தானே வச்சுக்கணும்னு நினப்பான். அவனோட இந்த குணத்தினால அவனோட நண்பர்கள்லாம் ஒருத்தராக அவனை விட்டு விலகி போனாங்க. கடைசியில் அவனுக்கு நண்பர்களே இல்லை. ஆனால் அவனுக்கு தான் மேலே தான் தவறு இருக்குன்னு புரியவே இல்லை. மற்றவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருந்தான். அந்த சமயத்தில் தான் அவன் அப்பா அவனுக்கு 3 முக்கியமான விஷயங்களை கற்றுக் கொடுத்தாரு. அதுதான் அவன் வாழ்க்கையே மாற்றுச்சு. ஒரு நாள் அவனோட அப்பா 2 அகலமான பாத்திரங்களில் நூடுல்ஸை சமைச்சு எடுத்துகிட்டு வந்தார். அந்த 2ஐயும் சாப்பாட்டு மேஜை மேலே வச்சார். ஒரு பாத்திரத்தில் இருந்த நூடுல்ஸ் மேலே மட்டும் ஒரு முட்டை வச்சுருந்தாரு. இன்னொன்று மேலே முட்டை இல்லை. அப்பா அவன்கிட்ட கேட்டார், கண்ணு, உனக்கு இந்த 2ல் எது வேணுமோ நீயே எடுத்துக்கன்னு. அந்த நாட்களில் முட்டை கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். புத்தாண்டுலையோ இல்லை பண்டிகை நாள்லையோ எப்போயோ ஒரு முறை தான் முட்டை கிடைக்கும். அதனால் முட்டை வச்சுருந்த நூடுல்ஸ் கிண்ணத்தை அந்த பையன் எடுத்துக்கிட்டான். அவங்க 2 பேரும் சாப்பிட ஆரம்பித்தாங்க. அவனோட புத்திசாலித்தனமான முடிவுக்காக அவனே பாராட்டிக்கிட்டான். முட்டையை ஒரு வெட்டினான். அவனோட அப்பா அவரோட கிண்ணத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தப்போ தான் ஒரு ஆச்சரியம் அவனுக்கு காத்துட்டு இருந்துச்சு. அவரோட கிண்ணத்தில் நூடுல்ஸ்க்கு அடியில் 2 முட்டை இருந்துச்சு. அதை பார்த்ததும் அவன் ரொம்ப வருத்தப்பட்டான். அவசரப்பட்டு அவன் எடுத்த முடிவுக்காக அவனே திட்டிக்கிட்டான். அப்பா ரொம்ப மென்மையாக சிரிச்சுக்கிட்டே, மகனே, உன்னை நினைவில் வச்சுக்க, உன் கண்கள் பார்க்கறது உண்மை இல்லாமல் இருக்கலாம், மற்றவங்களுக்கு கிடைக்கிறத நீ அடையணும்னு நினச்சா இழப்பு உனக்கு தான்னு சொன்னார். அடுத்த நாளும் அவனோட அப்பா 2 பெரிய கிண்ணங்கள் நிறைய நூடுல்ஸ் சமைச்சு கொண்டு வந்து சாப்பாட்டு மேஜை மேலே வச்சார். முதல் நாள் மாதிரியே ஒரு கிண்ணத்தில் இருந்த நூடுல்ஸ் மேலே ஒரு முட்டை இருந்துச்சு, இன்னொன்னுல இல்லை. அப்பா அவன்கிட்ட சொன்னார், மகனே, உனக்கு இந்த 2ல் எது வேணுமோ நீயே எடுத்துக்கோன்னு. இந்த தடவை அவன் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசிச்சான். முட்டை இல்லாத கிண்ணத்தை எடுத்துக்கிட்டான். அன்னைக்கும் அவனுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. நூடுல்ஸ் அள்ளுற குச்சியால் கிண்ணத்துக்கு அடிவர எவ்வளவு துளவி பார்த்தாலும் ஒரு முட்டை கூட கிடைக்கல. அன்னைக்கும் அப்பா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், மகனே,
எப்பவுமே அனுபவங்களோட அடிப்படையில் உன்னை நம்பக்கூடாது. ஏன்னா சில நேரங்களில் வாழ்க்கை உன்னை ஏமாத்திடும், தந்திரத்தில் விழ வைக்கும். இதை ஒரு பாடமாக எடுத்துக்க. இதை எந்த பாடப்புத்தகங்கள்ல இருந்தும் நீ கற்றுக்க முடியாதுன்னு சொன்னார். 3வது நாள் அப்பா மறுபடியும் 2 பெரிய கிண்ணங்களில் நூடுல்ஸை சமைச்சு எடுத்துகிட்டு வந்தார். 2 கிண்ணங்களையும் மேஜை மேலே வச்சார். வழக்கம் போல் ஒரு கிண்ணத்தில் இருந்த நூடுல்ஸில் முட்டை, இன்னொன்றில் இல்லை. அப்பா அவன்கிட்ட, மகனே உனக்கு எது வேணுமோ நீயே தேர்ந்தெடுத்துக்கோன்னு சொன்னார். இந்த தடவை அவன் அவசரப்பட்டு கிண்ணத்தை எடுக்காமல் பொறுமையாக அப்பா கிட்ட சொன்னான். அப்பா, நீங்கள் தான் இந்த குடும்பத்தோட தலைவர். நீங்கள் தான் நம்ம குடும்பத்துக்காக அதிகமாக உழைக்கிறீங்க. அதனால் முதல்ல நீங்கள் உங்களுக்கான கிண்ணத்தை எடுத்துக்கங்க, மற்றதை நான் எடுத்துக்கிறேன்னு சொன்னான். அப்பா அவனோட கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாரு. முட்டை இருந்த நூடுல்ஸ் கிண்ணத்தை எடுத்துக்கிட்டாரு. அவனுக்கான நூடுல்ஸை சாப்பிட ஆரம்பித்தான். நிச்சயமாக இந்த பாத்திரத்தில் முட்டை இருக்காதுன்னு தான் நினச்சான். அன்னைக்கும் அவனுக்கு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருந்துச்சு. கிண்ணத்துக்கு அடியில் 2 முட்டை இருந்துச்சு. அப்பா கண்களில் அன்பு கனியை அவனை பார்த்தாரு. அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே, மகனே நினைவில் வச்சுக்க, மற்றவங்களுக்கு நீ நல்லது நினைக்கும் போதெல்லாம் உனக்கும் நல்லதே நடக்கும். அப்பா சொன்ன இந்த 3 வாசகங்களையும் வாழ்க்கை பாடங்களாக எப்பவும் அவன் நினைவிலே வச்சுருந்தான். அப்பா சொன்ன இந்த 3 வாசகங்களையும் அவன் வாழ்க்கை பாடங்களாக அவனோட நினைவில் பதிய வச்சுக்கிட்டான். அதன்படி தான் அவன் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். உண்மையை சொல்லப்போனால் வெற்றி அடைஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும், நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு. ஏன் நல்லதையே நினைக்கணும், நல்லதையே பேசணும்னு தெரிஞ்சுக்க இந்த கதையை கொஞ்சம் கேளுங்க. ஒரு முறை சிவனும் பார்வதி தேவியும் உலா வந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு மரவெட்டி மரத்தோட கிளைமையில உட்காந்துக்கிட்டு அந்த கிளையை வெட்டிட்டு இருந்தான். பார்வதி தேவி இதை பார்த்துட்டு, என்ன முட்டாளா இருக்கான், கீழே விழுந்து சாக போறானேன்னு சிவபெருமான் கிட்ட சொன்னாங்களாம். அவனோட ஆயுள் முடிய போகுது, நாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சிவன் சொல்லவும், ஏதாவது பண்ணி அவனை காப்பாத்துங்கன்னு பார்வதி தேவி அவர்கிட்ட கெஞ்சினாங்க. அதுக்கு சிவன், சரி அவன் உதவிக்கு உன்னை கூப்பிட்டா நீ போய் காப்பாத்து, என்னை கூப்பிட்டா நான் போய் காப்பாத்துறேன்னு சொன்னார். 2 பேரும் ரொம்ப கவனமாக என்ன நடக்க போகுதுன்னு ஆவலோட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த கிளை முறிஞ்சு கீழே விழுகிற நேரத்தில் அவன் ஐயோன்னு கத்திக்கிட்டே கீழே விழுந்தான். விழுந்த வேகத்தில் செத்து போயிட்டான். பார்வதி தேவி, என்ன இறந்துட்டானே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சிவன், அவன் யமனோட மனைவி எல்லாம் கூப்பிட்டான், அதான் அவங்க உயிரை எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாராம். அம்மான்னு சொல்லியிருக்கலாம், இல்லை அப்பான்னு சொல்லியிருக்கலாம், இல்லை கடவுளேன்னு சொல்லியிருக்கலாம். எதுவுமே சொல்லாமல் ஐயோன்னு சொன்னதுனால அவன் பரிதாபமாக இறந்து போயிட்டான். ஒரு புத்த மடாலயத்தோட தலைவர் ரொம்ப கவலையில் இருந்தார். ஒரு காலத்தில் அவரோட மடாலயம் அந்த பகுதியிலேயே சிறப்பு மிக்கதாக இருந்துச்சு. இப்போ அதோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகிறத நினச்சி அவருக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அந்த மடத்தில் இருக்கிற துறவிகள் எல்லாருமே யாரையும் ஒருத்தர் மதிக்காமல் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. பொறுக்க முடியாமல் ஒரு நாள் தலைவர் தன்னை விட அனுபவத்தில் சிறந்த குருவை தேடி போனார். தான் பிரச்சனையை எடுத்து சொன்னார். அந்த குருவும் கொஞ்சம் நேரம் ஆழ்ந்து யோசிச்சுட்டு, அதுக்கப்புறம், உங்கள் மடத்தில் புத்தரே தங்கியிருக்கிறாரு, நீங்கள் யாருமே அவரை கண்டுக்கிறதே இல்லை, அப்புறம் எப்படி உங்கள் மடம் சிறப்பாகவும் செழிப்பாகவும் இருக்கும்னு கேட்டார். இதை கேட்ட அந்த மடாலயத்தோட தலைவருக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. அங்கேருந்து திரும்பி வந்தவர் அந்த மடத்தில் இருக்கிற துறவிகள் கிட்ட விவரம் சொன்னார். அவங்களுக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த கணத்திலிருந்து அங்கே இருக்கிற எல்லாரும் சுற்றி இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் கடவுளாக இருக்கக்கூடுமோங்கிற அனுமானத்தில் பணிவாகவும் அன்பாகவும் மிகுந்த மரியாதையோடையும் அணுகுனாங்க. நாளடைவில் மடத்தோட சிறப்பு பல மடங்கு அதிகரிச்சுது. கூடி செயல்படுறப்ப கொடுத்து பெறுதல்ங்கிறது அவசியமான ஒரு சூட்சமம். நாம் எப்படி மற்றவங்க கிட்ட நடந்துக்கிறோமோ மற்றவங்களும் நம்மக்கிட்ட அதே மாதிரி தான் நடந்துக்குவாங்க. சீடன் ஒருத்தன் ஒரு நாள் குருவை பார்க்க வந்திருந்தான். அவர் பாதம் தொட்டு கும்பிட்டுட்டு அவரை வணங்கி நின்னான். அவனை மேலும் கீழுமா பார்த்தவர், ஏதோ எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற மாதிரி தெரியுதே அப்படின்னு கேட்டார். அவன் மௌனமாக ஆமாம்னு தலையாட்டிட்டு மெல்ல சொல்ல ஆரம்பித்தான். நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு குரு கிட்ட கேட்டான். குரு சிரிச்சுக்கிட்டே அவனை பக்கத்தில் அழைச்சாரு. மெல்ல அவன் தலையை கோதி விட்டு கண்ணத்தை தட்டி கொடுக்கவும் அவன் கண்கள்லேருந்து கண்ணீர் மெதுவாக எட்டி பார்த்துச்சு. அதை தொடச்சி விட்டவர், என் சிஷ்யன் எதுக்கும் கண்கலங்கக்கூடாதுன்னு ஆறுதல் படுத்தினார். உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், பொறுமையாக கேளுன்னு சொல்ல ஆரம்பித்தார். ஒரு ஊரில் ஒரு இளவரசன் இருந்தான். ஒரு நாள் அவன் காட்டுக்கு வேட்டையாட போனான். வழியில் அவன் பரிவாரங்களை விட்டு வழி தவறி போயிட்டான். அவங்கள தேடி தேடி காட்டுக்குள்ளே ரொம்ப தூரம் போயிட்டான். ரொம்ப களைப்பு, பசி, தாகம், கொஞ்சம் பயமாக வேற இருந்துச்சு. சோர்ந்து போய் ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டான். அது ஒரு கற்பக மரம்.
நம்ம மனசில் நினைக்கிறதெல்லாம் அப்படியே நிறைவேற்றி வைக்கும் அற்புத சக்தி வாய்ந்தது. ஆனால் அது அந்த இளவரசனுக்கு தெரியாது. ரொம்ப தாகமாக இருக்குதே, கொஞ்சம் தண்ணி கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு நினச்சான். அடுத்த நிமிஷம் அந்த மரத்தடியில் ஒரு சிறு குழி. அந்த குழியில் நல்ல தண்ணீர் பொங்கி வந்துக்கிட்டு இருந்துச்சு. தாகம் தீர குடித்தான். கொஞ்ச நேரத்தில் அவனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏதாவது சாப்பிட இருந்தால் நல்லா இருக்குமேன்னு நினச்சான். அந்த மரத்துலேருந்து பழங்கள் கீழே விழுந்துச்சு. அந்த பழங்கள் ரொம்ப ருசியாக இருந்துச்சு. அவனுக்கு இருந்த பசியிலையும் களைப்பிலையும் என்ன ஏதுன்னு நினைக்க கூட நேரம் இல்லை. அந்த பழங்களை சாப்பிட்டு பசியாறினான். பிரயாண களைப்பு, உண்ட மயக்கம், தூக்கம் கண்ணை சொருகிக்கிட்டு வந்துச்சு. அடடா, இப்போ பஞ்சு மெத்தையோட ஒரு கட்டில் இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சான். உடனே ஒரு கட்டில் வந்தது. கட்டிலில் ஏறி படுத்தவன் காலெல்லாம் ரொம்ப வலிக்குது. பிடிச்சு விட ஒரு அழகான இளம் பெண் இருந்தால் எப்படி இருக்கும்னு நினச்சான். அந்த நேரம் ஒரு இளம்பெண் தோன்றி அவ காலை மெல்ல வருடி விட்டுட்டு இருந்தா. அசந்து தூங்கிட்டான். திடீர்னு முழிப்பு வந்து விழிச்சுக்கிட்டான். என்னடா இது, நம்ம நினைக்கிறது எல்லாமே நடக்குதே. ஒருவேளை இது ஏதாவது பிசாசோட வேலையா இருக்குமோ? அந்த பிசாசு இங்கே வந்துட்டா அப்படின்னு நினச்சான். அடுத்த நிமிஷம் அங்கே ஒரு பிசாசு வந்து நின்றுட்டு இருந்துச்சு. கற்பக மரம்தான் நினைக்கிறது எல்லாத்தையும் கொடுக்குமே. ஐயோ, இந்த பிசாசு நம்மளை கடிச்சு தின்னுடுமோன்னு நினச்சான். அவன் நினச்ச மாதிரியே அவனை கடிச்சு முழுங்கிடுச்சு. இப்படி நாம் நினைக்கிறதெல்லாம் நடந்துருச்சுன்னா கடைசியில் நாம் பிசாசோட வாயில தான் போய் விழுவோம். நல்ல பெண்ணுன்னு நினச்சி தான் திருமணம் செஞ்சுக்கிறான். இவ தான் வேணும், இவ இல்லைன்னா வாழ்க்கையே இல்லைன்னு நினைக்கிறான். திருமணம் முடிஞ்ச உடனே இவளுக்கு ஆசைப்பட்டேன்னு நொந்துக்கிறான். ஆசையாக வீட்டை வாங்குறான், கட்டுறான். அக்கம் பக்கம் தொல்லை வந்தா ஏண்டா இங்கே வந்தோன்னு ஆயிடுது. ஆசையாக பாராட்டி சீராட்டி வளர்த்த பிள்ளைங்க திரும்பி கூட பார்க்காம போயிடுறாங்க. மனம் கிடந்து கவலையில் உழலுது. இப்படி வேணும் வேணும்னு கேட்டதெல்லாம் பின்னால் வேண்டாம் வேண்டான்னு மறுக்கிற மாதிரி ஆயிடுதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நிறுத்தினவர், கடவுளுக்கு தெரியாதா நமக்கு என்ன வேணும்னு அப்படின்னு அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். அந்த நேரம் அவனுக்கு தெளிவு பிறந்தது. அதுக்கப்புறம் குருக்கான பணிவிடைகளை செஞ்சுட்டு குருவோட காலை தொட்டு வணங்கிட்டு அங்கேருந்து கிளம்பினான். இதைத்தான் மாணிக்க வாசகர் அவன் பார்த்து செய்யட்டும்னு எல்லாத்தையும் அவன்கிட்டயே விட்டுடுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு கிராமத்தில் ரொம்ப நாளாக மழை இல்லாமல் வறண்டு போய் கிடந்ததான். ஒரு பெரியவர் மக்கள் எல்லாரையும் கூட்டி தியானம் பண்ணால் மழை பெய்யும்னு சொல்கிறாரு. அதை கேட்ட மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி தியானம் பண்ணுறதுக்காக வந்தாங்க. கூட்டத்தில் ஒரு பொடியனும் வந்தான். அவன் ஒரு கொடை எடுத்துகிட்டு வந்திருந்தான். எல்லாரும் அவனை பார்த்து கேலி பண்ணாங்க. அடிக்கிற வெயிலில் உனக்கு எதுக்குடா கொடைன்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவன், மழை வந்தால் நான் நனையாமல் இருக்கணும்ல, அதுக்கு தான்னு சொன்னானா. அந்த சிறுவனோட நம்பிக்கைக்காகவே அன்னைக்கு அந்த ஊரில் மழை பெஞ்சுது. நல்லதே நினை நல்லதே நடக்குங்கிறது ஒரு நேர்மறை சிந்தனை. இது நம்ம வாழ்க்கையோட எல்லா சூழ்நிலைகள்லையும் நல்லதை மட்டுமே எடுத்துக்கிட்டு நம்பிக்கையான கண்ணோட்டத்தில் கவனம் செலுத்துகிற மனநிலை. நீங்கள் என்ன செஞ்சால் கடவுள் உங்களோட விதியை மாற்றுவாருன்னு தெரிஞ்சுக்க இந்த கதையை தொடர்ந்து கேளுங்க. ஒரு ஊரில் ஒருத்தன் தினமும் கோயிலில் பிச்சை எடுத்து சாப்பிட்டு வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கான். அந்த கோயிலுக்கு ஒரு மகான் வர்றாரு. அந்த மகான்கிட்ட அந்த பிச்சைக்காரன், சாமி, என் வாழ்க்கை கடைசி வரை இப்படி தான் இருக்குமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த சாமியார், என்ன பண்ணுறது, உன் தலையில் அப்படி தான் எழுதியிருக்கு, உன் கடைசி வாழ்நாள் வரைக்கும் நீ இப்படி தான் இருக்கணும்னு சொல்கிறாரு. உடனே அந்த பிச்சைக்காரன், சாமி, என் தலைவிதியை மாற்றவே முடியாதா, அது மாறணும்னா நான் என்ன செய்யணும்னு கேட்குறான். அதுக்கு அந்த மகான், நீ சிவபெருமானை போய் பார்த்தா உன் தலையெழுத்து மாற வாய்ப்பு இருக்குது, அவரை போய் பாருன்னு சொல்கிறாரு. பிச்சைக்காரனும் சிவபெருமானை பார்க்க புறப்பட்டான். ரொம்ப நேரம் ஆனதுனால இரவு ஓய்வு எடுக்கிறதுக்காக ஒரு செல்வந்தர் வீட்டு கதவை தட்டினான். கதவை திறந்த அந்த செல்வந்தர்கிட்ட, ஐயா, இன்னைக்கு இரவு மட்டும் இங்கே தங்கி ஓய்வெடுக்க அனுமதி தருவீங்களான்னு கேட்டான். செல்வந்தரும், நீ எங்கேருந்து வர்றேன்னு கேட்டார். அவனும் நடந்த எல்லாத்தையும் அவர்கிட்ட சொல்கிறான். உடனே அவரும் அவரோட மனைவியும், எங்களுக்கு ஒரு உதவி செய்ய முடியுமான்னு கேட்குறாங்க. என்ன உதவி வேணும்னு கேட்ட அந்த பிச்சைக்காரன்கிட்ட அந்த செல்வந்தரும் அவரோட மனைவியும், எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அவள் பிறவி ஊமை, அவள் எப்போ பேசுவான்னு அந்த சிவபெருமான் கிட்ட கேட்டுட்டு வந்து எங்களுக்கு சொல்லணும்னு சொன்னாங்க. அதுக்கு சம்மதிச்ச அந்த பிச்சைக்காரன் இரவு அங்கேயே ஓய்வெடுத்துட்டு காலையில் புறப்பட்டான். அவன் புறப்பட்டு ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய மலை இருந்துச்சு. அவன் மலையை கடக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு மந்திரவாதி வந்தார். இவனும் அவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னான். அவர் அந்த பிச்சைக்காரன்கிட்ட, இந்த மலையை என் மந்திரக்கோள் மூலமாக உன்னை கடக்க வைக்கிறேன், நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு கேட்டார். அவனும் என்ன உதவின்னு கேட்க, மந்திரவாதி, நான் 500 ஆண்டுகளாக முக்தி அடையாமல் இங்கே இருக்கிறேன், நீ சிவபெருமான் கிட்ட என்னோட முக்திக்கு என்ன வழின்னு கேட்டுட்டு வந்து சொல்லணும்னு சொன்னார்.
அதுக்கு அந்த பிச்சைக்காரனும் சம்மதிச்சான். அந்த மந்திரவாதியும் மலையை கடந்து அவனை விட்டுட்டு போயிட்டாரு. மறுபடியும் அவன் நடக்க ஆரம்பிச்சான். அப்ப அங்க ஒரு ஆறு இருந்தது. அந்த ஆத்தை கடந்து தான் சிவபெருமான் இருக்கிற இடத்துக்கு போக முடியும். இந்த ஆத்தை எப்படி கடக்கிறதுன்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்க அந்த நேரத்துல அங்க ஒரு ஆமை வந்தது. அதுகிட்ட அவன் எல்லாத்தையும் சொல்லவும், நான் உனக்கு உதவி செய்யறேன், பதிலுக்கு நீ சிவபெருமான் கிட்ட எனக்கு பறக்கிற சக்தி வேணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டுக்கிட்டு வந்து சொல்லுன்னு சொல்லிட்டு அவனை ஆத்த கடந்து விட்டுது. அவனும் ஒரு வழியா சிவபெருமான் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தான். சிவபெருமான் கிட்ட ஆசி வாங்கினான். சிவபெருமானும் என்கிட்ட இருந்து உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு, ஆனா 3 கேள்விதான் கேட்கணும்னு சொன்னாரு. உடனே அவன், நமக்கு 4 கேள்வி கேட்கணும், சிவபெருமானோ 3 தான் கேட்கணும்னு சொல்றாரு, என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துல அவனுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நாம பிச்சை எடுத்து நம்ம காலத்தை ஓட்டிடலாம், ஆனா அந்த 3 பேரோட பிரச்சனையாவது தீரட்டும் அப்படின்னு நினைச்சு 3 பேரோட பிரச்சனைய சிவபெருமான் கிட்ட சொல்லி அதோட தீர்வை தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி வந்தான். அவன் திரும்பி வர்ற வழியில ஆமையை சந்திச்சான். ஆமை என்னோட கேள்விக்கு என்ன பதில்னு கேட்கவும், உன்னோட ஓட்டை நீ கழட்டி எரிஞ்சா உனக்கு சக்தி கிடைக்கும்னு சொன்னான். உடனே அந்த ஆமை ஓட்டை கழட்டி பிச்சைக்காரன் கிட்ட கொடுத்துட்டு பறந்து போயிடுச்சு. அந்த ஓட்டில் பவளமும் முத்துக்களும் இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து அவன் புறப்பட்டான். அதுக்கப்புறம் மந்திரவாதியை சந்திச்சவன், நீ முக்தி அடையணும்னா உன்னோட மந்திரக்கோலை நீ விட்டுடணும்னு சொன்னான். மந்திரவாதியும் அந்த மந்திரக்கோலை அவங்கிட்டே கொடுத்துட்டு முக்தி அடைஞ்சிட்டான். அங்கேருந்து புறப்பட்டு செல்வந்தரை வந்து சந்திச்சான். அந்த செல்வந்தர்கிட்ட, உங்கள் பொண்ணு எப்போ அவள் மனசுக்கு பிடிச்சவனை பார்க்குறாளோ அப்போ தான் பேசுவான்னு சொன்னான். அந்த நேரம் மாடியிலேருந்து இறங்கி வந்த அந்த செல்வந்தரோட மக, அப்பா இவர் தானே அன்னைக்கு இரவு வந்ததுன்னு கேட்டா. செல்வந்தர் தான் ஒரே மகளை பிச்சைக்காரனுக்கு மணமுடிச்சு வச்சாரு. அதுக்கப்புறம் அவன் அந்த மந்திரக்கோள், பவளம், முத்து எல்லாத்தையும் வச்சு மிகப்பெரிய செல்வந்தர் ஆயிட்டான். அழகான மனைவியோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தான். இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நமக்காக கடவுள்கிட்ட வேண்டதை விட அடுத்தவங்க நலனுக்காக வேண்டும் போது நம்மளோட துயரமும் நீங்கிடும், மற்றவங்களோட துயரமும் நீங்கிடும். அதே மாதிரி கடவுள் நம்ம தலையில் எழுதின விதியை அவரால் மட்டும்தான் மாற்றி எழுத முடியும். நீங்கள் ஒருத்தரோட வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறப்போ கடவுள் உங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்துவார். இதே மாதிரி தான் ஒரு ஊரில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தர் ஒருத்தர் இருந்தார். அவரோட ஜாதகப்படி கொஞ்ச நாள்களில் அவர் எல்லா சொத்துக்களையும் இழந்து மரம் வெட்டி பிழைக்கணுங்கிறது அவரோட தலைவிதி. இதை கேட்டதும் அவர் முதல்ல ரொம்ப தளர்ந்து போயிட்டாரு. இருந்தாலும் சாதுரியமாக அவர் ஒரு முடிவெடுத்தார். அந்த முடிவுப்படி அவர் வழக்கம் போல செல்வந்தராக தொடர்ந்தது மட்டும் இல்லாமல் முன்னை விட அதிகமாக செல்வம் சேர்க்க ஆரம்பித்தார். அப்படி என்ன அவர் செஞ்சாருன்னு தானே கேட்குறீங்க? மரம் வெட்டி பிழைக்கணுங்கிறது தானே அவரோட விதி. அதனால் காட்டுக்கு போவார். அங்கே கண்ட மரங்களையெல்லாம் வெட்டாமல் சந்தன மரம் இருந்தால் மட்டும்தான் வெட்டுவார். இல்லைன்னா அன்னைக்கு தினம் முழுக்க தேடிக்கிட்டே இருப்பார். பொழுது சாயறதுக்குள்ளே அவர் கண்ணில் எப்படியாவது ஒரு சந்தன மரம் தட்டுப்பட்டுடும். ஆமாம், மரம் வெட்டி பிழைக்கணுங்கிறது அவர் விதியாக இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு உடலை வருத்தியெல்லாம் அந்த மரத்தை வெட்ட மாட்டார். 2 அல்லது 3 வெட்டுக்கள் போதும், மரம் சாஞ்சிடும். எடுத்துகிட்டு போய் ஊரில் நல்ல விலைக்கு விற்கிறதுக்கு அவர்கிட்ட ஆள் பலமும் அம்பு பலமும் உண்டு. அப்புறம் என்ன, அவர் பலத்துக்கு கேட்கணுமா என்ன? அதனால் விதிப்படி என்ன எழுதியிருக்கோ அதை அப்படியே எழுதியிருக்கட்டும். அதை எதிர்கொள்கிற பக்குவத்தையும் அதிலிருந்து மீள்ற புத்தி சாதுரியத்தையும் மதிநுட்பத்தையும் கடவுள் பக்தி நமக்கு தரட்டும். விதியை மதியால் வெல்ல முடியுமாங்கிற கேள்விக்கு மகா பெரியவர் சொன்னது என்ன தெரியுமா? தெய்வமே விதி, விதியே தெய்வம். இறைவனை அனைவரும் நம்புகிறாங்களே ஒழிய யாருமே அவரை சரணாகதி செய்கிறது கிடையாது. சரணாகதிங்கிறது என்னால் ஒன்றும் ஆகாது, எல்லாம் உன் விருப்பம்னு வர்றதை அப்படியே பகவானோட பிரசாதமாக ஏற்றுக்கிறது. அது நம்மளில் கோடியில் ஒருத்தருக்கு தான் சாத்தியம். அவங்க மகான்கள். நாம் நம்மளால் ஆன எல்லா முயற்சிகளையும் செஞ்சு பார்த்துட்டு காரியம் கை கொடுனா நம்மளோட முயற்சி வெற்றி அடைஞ்சிருச்சுன்னு அகங்காரம் கொள்கிறோம். அதுவே மாறா நடந்துருச்சுன்னா அப்போவும் இறைவனை சரணாகதி அடையாமல் நம்மளோட சுயநலத்துக்காக காரியம் நடக்கணுங்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணுறோம், இல்லைன்னா கடவுள்கிட்ட பிச்சை கேட்குறோம். கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிறத விட விதின்னு ஒன்று நிச்சயமாக இருக்குது. விதிப்படி தான் எல்லாமே நடக்குது. இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. நம்மளை போன்ற சாதாரண மனிதர்கள் விதிவசம்தான். ஞானிகள், அதாவது இறைவனை சரணடைஞ்சவங்க கிட்ட மட்டும்தான் விதி தன்னோட வலிமையை காட்ட சிரமப்படுது. கடவுளை வணங்குறதும் வணங்காததும் அவரவர் விருப்பம்.
வணங்கினாலும் வணங்கலைனாலும் விதி தான் வேலையை செஞ்சே தீரும். ஏன்னா விதிங்கிறது நம்மோட நல்ல மற்றும் தீய செயலுக்கான வெகுமதி தான். அதனால் விதியை மகிழ்ச்சியாக அனுபவித்து தீர்க்கிறது தான் உத்தமம். கடவுளை சுயநலத்துக்காக வணங்காம அவரை சரணாகதி செய்ய முயற்சி பண்ணா ஒருவேளை அவரோட அபார கருணையினால விதியை வெல்லலாம். ஒரு கால் அப்படி வென்றாலும் அதையும் விதிங்கிற வட்டத்துக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க ஞானிகள்னு சொல்றாரு. இப்படிதான் ஒரு ஊர்ல ஒரு முதியோர் இல்லம் இருந்துச்சு. அந்த முதியோர் இல்லத்துக்கு சில மாதங்களாவே சுந்தரம்ங்கிறவர்கிட்ட இருந்து மணி ஆர்டர் வந்துகிட்டே இருந்துச்சு. ஒவ்வொரு வாரமும் அந்த முதியோர் இல்லத்துக்கு 1000 ரூபாய் மணி ஆர்டர் செஞ்சிடுவாரு அந்த சுந்தரம். ஒவ்வொரு மணி ஆர்டர் அனுப்பும் போதும் தகவல்ல இந்த மாதிரி எழுதி அனுப்புவார். இதோட 1000 ரூபாய் அனுப்பியிருக்கேன். நானும் என்னோட மனைவியும் இதில் உள்ள முகவரியில் இருக்கிறோம். நாங்கள் ஒரு சின்ன இட்லி கடை நடத்திக்கிட்டு வரோம். 2 பேரும் 60 வயசை கடந்தவங்க. நான் இறந்துட்டா என்னோட மனைவியை பார்த்துக்க யாருமே இல்லை. அதனால் எனக்கு அப்புறம் அவளை உங்களோட இல்லத்தில் பராமரிக்கணும். அதுக்காக தான் நான் இந்த பணத்தை உங்களுக்கு அனுப்புகிறேன். வாரம் 1000 ரூபாய் அனுப்பிடுறேன். இதில் பாதி தொகையை உங்கள் காப்பக செலவுக்கு எடுத்துக்கோங்க. மீதி பாதியை என் மனைவி பேரில் வரவு வச்சுக்கோங்க. என்னைக்காவது ஒரு நாள் நான் அனுப்புகிற மணி ஆர்டர் தொகை வரலன்னா தயவு செஞ்சு இதில் உள்ள முகவரிக்கு வந்து என் மனைவியை அழைச்சிட்டு போங்க. இப்படிக்கு சுந்தரம் மற்றும் மீனாட்சின்னு எழுதப்பட்டு அந்த மணி ஆர்டர் வாரம் தவறாமல் அந்த முதியோர் இல்லத்துக்கு வந்துக்கிட்டு இருந்துச்சு. சென்னையோட புறநகர் பகுதியான தாம்பரத்தில் உள்ள அந்த முதியோர் காப்பகத்தில் 60 வயசுக்கும் மேற்பட்ட முதியோர்கள் கிட்டத்தட்ட 50 பேர் இருந்தாங்க. சுந்தரம் அனுப்புகிற 1000 ரூபாய் அந்த முதியோர் இல்லத்துக்கு ஒரு வாரம் கூட விடுபடாமல் வாரந்தோறும் தவறாமல் வந்துக்கிட்டு இருந்துச்சு. யார் இந்த சுந்தரம் மற்றும் மீனாட்சி? அந்த முதியோர் இல்ல நிர்வாகி பாஸ்கருக்கு அவங்கள நேரில் ஒரு முறையாவது போய் பார்க்கணுன்னு தோணுச்சு. முதியோர் இல்லத்துக்கு நிறைய பேர் உதவி செய்வாங்க. சிலர் பணம் கொடுப்பாங்க, சிலர் பொருட்கள் கொடுப்பாங்க, இன்னும் சிலர் உணவு கொடுப்பாங்க. தனக்கப்புறம் தன்னோட அன்பு மனைவியை பார்த்துக்க ஒருத்தராவது வேணும் இல்லையா? அதனால தான் அந்த முதியோர் இல்லத்தை அவர் தேர்வு செஞ்சுருந்தார். இன்னைய காலகட்டத்தில் பிள்ளைகள் இருந்தால் கூட ஒரு சில பெற்றோரை காப்பகத்தில் கொண்டு போய் விட்டுடுறாங்க. உண்மை நிலை இப்படி இருக்கும்போது அந்த சுந்தரத்தோட செயல் அந்த முதியோர் இல்ல நிர்வாகியை ரொம்பவே கவர்ந்துருச்சு. ஒரு நாள் காலையில் பக்கத்து மாவட்டத்தில் வாழ்ந்துட்டு வந்த அந்த சுந்தரத்தை தேடி வந்தார். சுந்தரம் குறிப்பிட்டிருந்த முகவரியை தேடி கண்டுபிடிச்சிட்டாரு. ஒரு சின்ன வீட்டுக்கு முன்னாடி கூரை போட்ட ஓட்டல் ஒன்று இயங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஊரில் உள்ளவங்க கிட்ட விசாரிக்கும் போது சுந்தரத்தோட வீடும் அதுதான், ஹோட்டலும் அதுதான்னு சொன்னாங்க. ஒரு பெரிய கேஸ் அடுப்பில் இட்லி சட்டி வச்சு அதில் இட்லி வெந்துட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் சாம்பார் தயாராக இருந்தது. ஓட்டலுக்குள்ளே நுழைஞ்ச முதியோர் இல்ல நிர்வாகியை யாருன்னே தெரியாமல் வரவேற்றார் சுந்தரம். அவர்கிட்ட நீங்கள் தானே சுந்தரம்னு கேட்டார் காப்பக நிர்வாகி. ஆமான்னு சொன்னவர், ஆமாம் தம்பி, நீங்கள் யார், என் பேரை சொல்லி கேட்குறீங்களேன்னு கேட்டார். என் பேர் பாஸ்கர். நீங்கள் வாரந்தோறும் 1000 ரூபாய் அனுப்புகிற முதியோர் இல்லத்தோட நிர்வாகி நான் தான். நீங்கள் யாருங்கிறத நேரில் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். அதனால தான் இங்கே வந்தேன்னு பாஸ்கர் சொல்லவும், அப்படியா தம்பி, உட்காருங்க, ஏதாவது சாப்பிடுங்க அப்படின்னு பாஸ்கர் கிட்ட அன்பாக பேசினார் சுந்தரம். கண்டிப்பாக சாப்பிட்டு தான் போகணும்னு சுந்தரம் அன்போடு வற்புறுத்தினதுனால பாஸ்கரும் சாப்பிட உட்காந்தாரு. எங்கள் கடையில் இட்லி மட்டும்தான். இந்த வயசான காலத்தில் இதுக்கு மேலே என்னால் பண்ண முடியலை, நீங்கள் பொறுத்துக்கணும்னு சுந்தரம் சொல்லவும், பரவாயில்ல, இட்லியே தாங்க, எனக்கு இட்லி தான் ரொம்ப பிடிக்கும்னு உற்சாகமாக சொன்னார் பாஸ்கர். இலையை விரித்து 4 பெரிய இட்லிகளை வச்சாரு சுந்தரம். தொட்டுக்க சாம்பார் கொடுத்தாரு. அன்னைக்கு விசேஷ நாளுங்கிறதுனால ஒரு உளுந்து வடையும் வச்சாரு. அடுத்த 10 நிமிஷங்களில் 4 இட்லியையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவினார் பாஸ்கர். அதுக்கப்புறம் தான் பேக்கெட்டில் இருந்து 500 ரூபாய் தாளை எடுத்து சுந்தரத்துக்கிட்ட நீட்டி, இந்த பணத்தை அப்படியே மறுக்காமல் நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொன்னார். நீங்கள் எனக்கு பணம்லாம் தர வேணாம், எங்களை போல் எத்தனையோ முதியவங்களுக்கு இருக்க இடம் கொடுத்து சாப்பாடும் போடுறீங்க, உங்ககிட்ட நான் எப்படி பணம் வாங்க முடியும்னு சுந்தரம் கேட்டார். பாஸ்கர் கொடுத்த பணத்தை வாங்க மறுத்துட்டாரு சுந்தரம். சரி, பணம் தான் வாங்க மாட்டேங்கிறீங்க, உங்களை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள், எத்தனை வருஷமாக இந்த ஹோட்டல் நடத்திட்டு வரீங்கன்னு முதியோர் இல்ல நிர்வாகி பாஸ்கர் கேட்கவும், முதல்ல என் மனைவியை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லணும். அவள் பேர் மீனாட்சி. பக்கத்து கிணத்துல தண்ணி எடுக்க போனா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவா. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் இந்த இட்லி கடையை கடந்த 30 வருஷமாக நடத்திட்டு வரோம். ஆரம்பத்தில் 2 இட்லி 1 ரூபாய்க்கு கொடுத்தோம். அதுக்கப்புறம் 3 ரூபாய்க்கு கொடுத்தோம். இப்போது 2 இட்லி 5 ரூபாய்க்கு தந்துட்டுருக்கோம். எங்கள் கடையில் 10 ரூபாய்க்கு 4 இட்லி சாப்பிட்டாலே ஒருத்தருக்கு வயிறு நிறைஞ்சிரும்.
கூலி வேலை பார்க்குறவங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைங்கன்னு நிறைய பேர் இட்லி வாங்க வருவாங்க. காலையிலையும் சாயந்தரமும் இட்லி கொடுப்போம். மதியம் ஹோட்டல் கிடையாதுன்னு தன்னை பற்றியும் தான் ஹோட்டல் பற்றியும் பாஸ்கர் கிட்ட விரிவாக சொன்னார் சுந்தரம். 2 இட்லிக்கு 5 ரூபாய் தான் வாங்குறீங்க, அது உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? மற்ற மருத்துவ செலவுகளுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு பாஸ்கர் கேட்கவும் அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு சுந்தரம். எங்களுக்கு குழந்தைங்க கிடையாது, என் மனைவிக்கு நான் தான் குழந்தை, எனக்கு அவ தான் குழந்தை அப்படின்னு நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால் என்னோட குடும்பத்துக்கு பெருசாக செலவுன்னு எதுவும் கிடையாது. வீட்டில் சும்மா இருக்க முடியாதுங்கிறதுனால நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இங்கே வேலை செய்கிறோம். இந்த வேலையே எங்களுக்கு பொழுதுபோக்காகவும் இருக்குது. எங்களுக்கு பெருசாக செலவுகள் எதுவும் கிடையாதுங்கிறதுனால குறைஞ்ச விலைக்கு இட்லி விற்றுட்ருக்கோம். இந்த பணத்துலையும் எங்களால் மிச்சம் பிடிக்க முடியுது. அதில் ஒரு பகுதி தான் உங்களோட காப்பகத்துக்கு நாங்கள் வாரந்தோறும் அனுப்பி வைக்கிற 1000 ரூபாய். அதையும் மீறி கொஞ்சம் பணம் எங்ககிட்ட சேரும். அந்த பணத்தில் ஏழை குழந்தைகளோட கல்விக்கு உதவியாக நோட்டு புக்கு வாங்கி கொடுத்துடுவோம். தன்னுடைய கதை முழுவதையும் பாஸ்கர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே தண்ணீர் குடத்தோட அங்கே வந்து சேர்ந்தாங்க மீனாட்சி அம்மா. இட்லி வாங்க வந்தவங்க அங்கே இருந்த ஒரு தகர பெட்டிக்குள்ளே அதுக்குரிய பணத்தை போட்டுட்டு பாக்கி சில்லறைய அவங்களாவே அதிலிருந்து எடுத்துகிட்டு போனாங்க. சுந்தரமும் அவரோட மனைவியும் அந்த தகரப்பெட்டி பக்கமே போகலை. வர்ற வாடிக்கையாளர்களுக்கு இட்லியும் சாம்பாரும் கொடுக்கறது மட்டும்தான் அவங்களோட வேலையாக இருந்துச்சு. மீனாட்சி அம்மா இட்லி எடுத்து கொடுக்க சுந்தரம் சாம்பாரை ஊற்றி கொடுத்துட்டு இருந்தாரு. இதை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த முதியோர் இல்ல நிர்வாகி பாஸ்கருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. சுந்தரத்துக்கிட்டேயே அதை பற்றி கேட்டார். எல்லாரும் அந்த தகரப்பெட்டியில் பணத்தை போட்டுட்டு சில்லறை எடுத்துக்கிட்டு போகிறாங்களே, யாரும் உங்களை ஏமாற்ற மாட்டாங்களா அப்படின்னு கேட்டார். இல்லை தம்பி, யாரும் அப்படி செய்ய மாட்டாங்க. அப்படி போனால் போகட்டும், காசு இல்லாமல் கூனி குறுகி பிச்சை எடுக்கிறது கஷ்டம். அந்த மாதிரி உள்ளவங்க இப்படி சாப்பிட்டு போகட்டும்னு விட்டுடுவேன். இத்தனை வருஷமாக இந்த ஹோட்டல் தொழிலை செஞ்சுட்டு வரேன். இந்த நாள் வரைக்கும் எனக்கு எந்தவித நஷ்டமும் இல்லை. இதில் எனக்கு மகிழ்ச்சி தான்னு சொன்னார் சுந்தரம். அவர் இப்படி சொன்னதும் பாஸ்கருக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த காலத்தில் இப்படி ஒரு மனுஷனான்னு அவரை வியப்பாக பார்த்துட்டு இருந்தார். மத்தியானம் வரைக்கும் சுந்தரத்தோட ஹோட்டலில் இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்துட்டார் பாஸ்கர். சரியாக 1 வருஷத்துக்கு அப்புறம் கடந்த 2 வாரங்களாக சுந்தரம் அனுப்புகிற மணி ஆர்டர் பணம் முதியோர் இல்லத்துக்கு வரவே இல்லை. பாஸ்கருக்கு ஒரு வித பயம் வந்துருச்சு. ஒருவேளை சுந்தரத்துக்கு ஏதாவது ஆயிருக்குமோன்னு பயந்தார். இதனால் வரைக்கும் வந்த சுந்தரத்தோட கடிதங்களும் இப்படி ஒரு நிலை வரும்போது ஊருக்கு வந்து தன்னோட மனைவியை அழைச்சிட்டு போக சொல்லி இருந்ததால் உடனடியாக சுந்தரத்தோட ஊருக்கு காரில் போய் சேர்ந்தார் பாஸ்கர். அந்த ஊரில் வந்து இறங்குறப்போ காலை 9 மணி இருக்கும். எப்போதும் போல் அங்கே இட்லி வியாபாரம் நடந்துகிட்டு இருந்துச்சு. சுந்தரத்துக்கு பதிலாக மீனாட்சி அம்மா மட்டும் இட்லியை வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் வந்து வாங்கிக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. மறுபடியும் அதே தகரப்பெட்டி தான். எல்லாரும் இட்லிக்குரிய பணத்தை அதில் போட்டுட்டு பாக்கியை அவங்களாவே எடுத்துக்கிட்டு போனாங்க. இன்னைக்கு இட்லி வாங்குறவங்களே சாம்பார் பாத்திரத்துலேருந்து சாம்பாரை ஊற்றிக்கிட்டு போனாங்க. சுந்தரத்தை மட்டும் காணாம். ஹோட்டலுக்குள்ளே நுழைஞ்சார் பாஸ்கர். உள்ளே நுழையும் போது சுந்தரத்தோட பெரிய புகைப்படத்துக்கு மாலை போட்டிருந்தாங்க. முதியோர் இல்ல நிர்வாகி பாஸ்கருக்கு நடந்ததெல்லாம் புரிஞ்சிருச்சு. பெரியவர் சுந்தரம் இறைவனடி போய் சேர்ந்துட்டாரு. மீனாட்சி அம்மா கிட்ட விசாரிச்சாரு. சுந்தரம் இறந்து 20 நாள் ஆகுது. இங்கே இருக்கிற மக்களே ஈமச்சடங்குகள்லாம் செஞ்சிட்டாங்க. கடந்த 2 நாட்களாக தான் மறுபடியும் வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்கேன்னு சொன்னாங்க மீனாட்சி அம்மா. உங்கள் கணவர் எங்கள் காப்பகத்துக்கு வாரம் பணம் அனுப்புகிற விஷயம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார் பாஸ்கர். அதுக்கு அவங்க தெரியும்னு சொன்னாங்க. நீங்கள் இப்போ எங்களோட காப்பகத்துக்கு வர தயாராக இருக்கீங்களா அப்படின்னு பாஸ்கர் கேட்கவும், இல்லை ஐயா, அவர் இறந்த உடனே இங்கே இருக்கிற மக்கள் காட்டின அன்பு என்னை ரொம்ப ஆச்சரியப்பட வச்சிருச்சு. அதனால் என்னால் முடிகிற வரைக்கும் இந்த கடையை நடத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அடுத்த வாரம் முதல் என்னோட கணவர் அனுப்புகிற தொகையை நானே உங்களுக்கு தொடர்ந்து அனுப்பி வைக்கிறேன். அதை நீங்கள் உங்கள் காப்பகத்தோட கணக்கில் வச்சுக்கோங்க. அந்த பணம் அங்கே இருக்க வயசானவங்களுக்கு என் கணவரோட ஆசைப்படி பயன்படட்டும். என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம். இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்னை நல்லா பார்த்துக்குவாங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு இனம் புரியாத தைரியத்தோட மீனாட்சி அம்மா சொன்னாங்க. சரிம்மா, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா எங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பாஸ்கர் தன்னோட காப்பகத்தோட முகவரி அட்டையை அவங்க கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புனாரு. இப்போ அவருக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சிச்சு. எதையும் வாங்கிக்கிறத விட கொடுக்கறதுல தான் உண்மையான ஆனந்தம், அமைதி, திருப்தி, நிம்மதி எல்லாமே இருக்குது. இதை நாமளும் புரிஞ்சுக்கிட்டா அந்த அமைதி, நிம்மதி, ஆனந்தம், திருப்தியை ரொம்ப சுலபமாக பெறலாம்.
மற்றவங்களுக்காக இரக்கப்படுற சுபாவமும் மற்றவங்களுக்கு உதவுற மனப்பான்மையும் மனுஷங்களுக்கு அமையிறது மாபெரும் வரோன்னு தான் சொல்லணும். அடுத்தவங்களோட கனவுகளை அடைய நாம் உதவுனா நம்மளோட இலக்கை நாம் எளிதாக அடைய முடியுங்கிறது தான் இயற்கையோட விதி. ஏதோ ஒரு வழியில் அதுக்கான உதவி நமக்கு கிடைச்சே தீரும். நம்மளால் மற்றவங்களுக்கு புது வாழ்க்கை அமையலாம், செல்வம் சேரலாம், தைரியம் தரலாம், புது நம்பிக்கை கிடைக்கலாம். இதெல்லாம் இரக்கத்தின் மூலமாக தான் சாத்தியமாகும். பிரதிபலனை எதிர்பாராமல் உதவி செய்கிறது சிலரோட குணமாக கூட இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் நம்மளை சுற்றி இருக்க தான் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதரை அடையாளம் காட்டுற கதை தான் இது. அமெரிக்காவோட நியூயார்க் நகரம். அங்கே ஒரு மருத்துவமனையோட பிரத்யேக வார்டுக்குள்ளே ஒரு படுக்கையில் முதியவர் ஒருத்தர் படுத்துட்டு இருந்தார். அவருக்கு வந்திருக்கிறது உயிரை கொல்லக்கூடிய ஒரு வகை புத்துநோய். இன்னும் ஓரிரு நாட்கள் கூட அவர் இருக்க மாட்டாருன்னு மருத்துவர்களே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அன்று மாலை நேரத்தில் அந்த முதியவரோட வார்டுக்கு அவரை பார்த்துக்கிற நர்ஸ் வந்தாங்க. வந்தவங்க, சார் உங்களை பார்க்க உங்கள் மகன் வந்திருக்கிறாருன்னு சொன்னாங்க. கிழவர் கண்ணை திறந்து பார்த்தாரு. வலி நிவாரணி மாத்திரைகள், மயக்க மருந்துகள்லாம் அதிக அளவில் கொடுக்கப்பட்டிருந்ததுனால கண்ணையே அவரால் திறக்க முடியலை. கண்களை மெதுவாக தான் அவரால் திறக்க முடிஞ்சுது. நீர் திரையிட்ட கண்களால் எதிர மங்களா நர்ஸுக்கு பக்கத்தில் ஒரு உருவம் இருக்கிறத பார்த்தாரு. அவருக்கு எதிர 20 வயசு இருக்கிற ஒரு இளைஞன் நின்றுட்டு இருந்தான். சீருடை அணிஞ்சிட்டு இருந்தான். அவன் அணிஞ்சிருந்த சீருடை யூத் மரைன்கிற அமெரிக்க அரசு நடத்துகிற இளைஞர்களுக்கான ஒரு திட்டத்துக்கானது. படுக்கையில் இருந்த முதியவர் நர்ஸ்கிட்ட தான் மகன் யூத் மரைன் ப்ரோக்ராமில் இருக்கிறான்னு ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதனால தான் நர்ஸ் அவனை சரியாக கண்டுபிடிச்சி அவர் முன்னாடி கொண்டாந்து நிறுத்தினாங்க. அந்த இளைஞன் அவரோட படுக்கைக்கு பக்கத்தில் போய் நின்னான். அவர் தான் கைகளால் அந்த இளைஞனோட கையை பிடிக்க துளாவினார். அதை பார்த்ததும் இளைஞன் தன்னோட கையை அவர் கைக்கு பக்கத்தில் நீட்டினான். நடுங்கிற தன் கரங்களால் முதியவர் பாசத்தோடையும் வாஞ்சையோடையும் அவனோட கைகளை பிடிச்சிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் கண்களை மூடிக்கிட்டாரு. நர்ஸ் ஒரு நாற்காலியை கொண்டு வந்து முதியவரோட படுக்கைக்கு பக்கத்தில் போட்டாங்க. இளைஞன் நாற்காலியில் உட்காந்துக்கிட்டான். அன்னைக்கு இரவு முழுக்க அவர் அவனோட கைகளை பிடிச்சபடியே இருந்தார். அப்பப்போ அந்த நர்ஸ் வந்து அவரோட உடல்நிலை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக உள்ளே வருவாங்க. இளைஞன் முதியவரோட கைகளை பிடிச்சபடியே இருப்பான். ஒரு தடவை பொறுக்க முடியாமல், தம்பி நீங்கள் வேணும்னா கொஞ்சம் நேரம் வெளியே போய் ரெஸ்ட் எடுங்களேன், எவ்வளவு நேரம் தான் இப்படியே உட்காந்துருப்பீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அவன் வேணாம் பரவாயில்லைன்னு சொல்லிட்டான். நர்ஸு வற்புறுத்தினதுனால ஒரே ஒரு கப் காஃபி மட்டும் கேட்டு வாங்கி குடித்தான். அடுத்த நாள் காலையில் நர்ஸ் வரும்போது அந்த இளைஞன் சில நல்ல வார்த்தைகளை அந்த முதியவர் காதில் சொல்கிறத கேட்டான். இருந்தாலும் அவர் கண் திறக்கலை. அவர் கைகள் மட்டும் இளைஞனோட கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு இருந்தது. விடிஞ்சதும் கிழவர் இறந்து போயிருந்தார். இளைஞன் அவரோட தளர்ந்த கையை தான் கையிலிருந்து ரொம்ப ஜாக்கிரதையாக விடுவிச்சு மெல்ல படுக்கை மேலே வச்சான். வெளியே வந்தான். நர்ஸ்கிட்ட விஷயத்த சொன்னான். ரொம்ப சாரி தம்பி, உங்கள் அப்பாவோட மரணத்துக்கு என்னோட ஆழ்ந்த அனுதாபங்கள்னு அந்த நர்ஸ் சொன்னாங்க. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அவர் என்னோட அப்பா இல்லை. இதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்தது கூட இல்லைன்னு சொன்னான். அவர் உங்கள் அப்பா இல்லைன்னா நான் அவர்கிட்ட உங்களை கூட்டிகிட்டு வந்தப்பவே சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லலைன்னு அந்த நர்ஸ் கேட்கவும், நீங்கள் அவர்கிட்ட என்னை கொண்டு வந்து நிறுத்தினப்பவே தப்பாக என்னை கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னு தெரிஞ்சிச்சு. நீங்கள் ரொம்ப அவசரத்தில் இருந்தீங்க. அதோட அந்த பெரியவரை பார்த்ததும் அவர் தான் மகனுக்காக ஏங்குறாருன்னு அவன் இப்போ இல்லைன்னு புரிஞ்சுது. அதோட அவர் என் கையை பிடிச்சதும் அவரால் நான் தான் அவரோட மகனா இல்லையான்னு கூட சொல்ல முடியாத அளவுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்காருன்னு புரிஞ்சுது. அவரோட அந்த கடைசி நிமிஷத்தில் அவருக்கு எந்த அளவுக்கு அவர் மகனோட அருகாமை தேவைப்படுதுன்னு புரிஞ்சுது. அதுதான் அப்படியே உட்காந்துட்டேன்னு சொன்னான். நர்ஸ் பதில் பேச முடியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த இளைஞன் மெல்ல நடந்து வெளியே போனான். நாம் செய்கிற ஒவ்வொரு நல்ல செயலும், குறிப்பாக மற்றவங்களுக்கு செய்கிற உதவி ஒரு நல்ல விதையை போல் இந்த மண்ணில் இடப்படுது. அந்த விதை தப்பாமல் முளைச்சி நமக்கு ஏதோ ஒரு வகையில் நிச்சயமாக பயன்படும். மற்றவங்களுக்கு நீங்கள் செய்கிற உதவி உங்களோட இப்போதைய வாழ்க்கையை மட்டும் இல்லாமல் எதிர்கால வாழ்க்கையிலையும் நல்ல காரியங்களை கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் விதியை கடவுள் நேரடியாக தலையிடாமல் நீங்கள் செய்கிற நல்ல செயல்களால் ஏற்படுற பலன்களே உங்கள் தலைவிதியை நல்ல திசைக்கு மாற்றும். அதாவது ஒரு மரத்தோட விதை போல தான். நீங்கள் நல்ல விதைகளை விதைச்சா எதிர்காலத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும். மற்றவங்களுக்கு நீங்கள் சேவை செய்கிறது மூலமாக உங்களோட வாழ்க்கையோட போக்கையே மாற்றி அமைக்க முடியும். மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மூலமாக புண்ணியங்கள் உங்களை வந்து சேரும். அது உங்களோட பாவ பதிவுகளை கரைச்சி உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளையும் பலன்களையும் கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் செய்கிற நல்ல செயல்கள் உங்கள் தலைவிதியையே மாற்றும். நம்பிக்கையோடு செயல்படுங்க.
முதல்ல உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு முதல் அடியை எடுத்து வைங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு உதவ 1000 பேர் வருவாங்க. குற்ற உணர்வு மட்டும் இல்லாமல் சேவை மனப்பான்மையோட எதையும் எதிர்பார்க்காம ஊக்கத்தோட செயல்படுறது ரொம்ப முக்கியம். சுருக்கமாக சொன்னால், மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது மூலமாக நீங்கள் நல்ல விதைகளை விதைக்கிறீங்க. அந்த நல்ல விதைகள் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை பாதையை உருவாக்கும். அது மட்டும் இல்லாமல், இதுக்கு மேலே என்னால் செய்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சக்தி இழந்து நீயே சரணாகதின்னு இறைவனை சரணடைகிறவங்களை பார்க்கும்போது நாம் அவங்களுக்கு ஏதாவது உதவ முடியும்னா அதுதான் நாம் கடவுளுக்கு உதவி செய்கிறது போல. இவர் துன்பத்தில் இருக்கிறாருன்னு நினச்சி நாம் வருந்துறப்போ கடவுள் நமக்குள்ளே புகுந்து நம்ம மூலமாக காரியம் நடக்கிறது போல அவர் நடத்துகிறாரே. அப்படி இறைவன் காரியம் மாற்றுறதற்கு அருகதை உடையவனா நாம் நம்மளை ஆக்கிக்கிறோன்னா அதுதான் நாம் கடவுளுக்கு செய்கிற உதவின்னு சொல்லி இந்த பதிவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை என்னோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.